வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னான எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரிங்ஸு. இதை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள். இது வந்து 5 ரூபாய் இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து தருவாங்க. நிறைய டாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு 50 பாக்கெட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாய்ஸு, என்னென்ன இது வித்தியாசமாக இருக்குது, எவ்வளோ டாய்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒவ்வொரு பாக்கெட்லேயும் என்னென்ன டாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 50 பாக்கெட் இருக்குது. இதில் வந்து என்னென்ன டாய்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து கொட்டி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதில் என்னென்ன டாய்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சின்ன வயசில் வந்து நான் வந்து சீட்டோஸ் வந்து ஒன்று வாங்குவோம். அது வந்து அந்த டயத்துலேயே 10 ரூபா பெரிய பாக்கெட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா போகிமேன் கேரக்டரை வந்து பொம்மையாக நம்மளை சேர்க்குற மாதிரி இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி சேர்த்த காலங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப் வாங்கினா போகிமேன் கார்டு வந்து தருவாங்க. அந்த இதை வச்சு சேர்த்த காலங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரினா நிறையா சேர்த்துருப்போம். கடைசி அம்மா அது எல்லாத்தையும் எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க, இல்லைன்னா எரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நான் பார்த்தேன். ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் வந்து ஒரு 3 இதுக்கிட்ட வந்து வாங்கி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. அதில் நான் பார்த்தேன் எல்லாமே சேம் டாயாக தான் இருந்துச்சு. அடுத்து ஒரே இது தான் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு தோணுச்சு ஒரு 50 இது வாங்கி இதில் வந்து என்னென்ன டாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஃபன்னாக இருக்கட்டும்னு. சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ரிங்ஸ் இதை வந்து இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் டாய்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன இது இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரி, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை அதிகமாக சாப்பிடாதீங்க, எல்லாமே உடம்புக்கு கெடுதி தான். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் வந்து பண்ணலான் இருந்தேன். ஸோ அதனால தான். சரி, இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு டாய் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது கடைசியாக நம்ம வந்து இதை எப்படி இன்னும் ஒன்று இது பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் இதில் ஒன்றில் வந்து கொட்டிக்கிறேன், பக்கத்து இதில். சரி, ஓகே, ஒன்று வந்து பண்ணிட்டோம். இதே இது ரெண்டாவது அடுத்து வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ரெண்டாவதில் வந்து பார்த்திங்கன்னா கவட்டை இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், கவட்டை. சரி, ஓகே, இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து பண்ணி எடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. சேம் டாய் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வந்து எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரப்பர் இருக்குது. ரப்பர் வந்து கத்திரிக்காய் ரப்பர் இருக்குது. சரி, ஓகே, இதை வச்சாச்சு. அடுத்து மூணாவது இதை வந்து கொட்டிக்கலாம். அடுத்து வந்து 4வது பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். 4வது வந்து பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதையும் வந்து இது பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரப்பர் இருக்குது, ஸ்ட்ராபெரி ரப்பர். ஓகே, இப்போ வந்து 4 பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து 5வது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அடுத்தடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இதில் என்ன இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கவட்டை இருக்குது. சரி, ஓகே, இதையும் வந்து போட்டாச்சு. இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 பாக்கெட்டையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், இது வந்து 50க்கு மேலே தான் டாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பாக்கெட்டில் 2, 3 இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. ஒரு பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பாருங்கள், இதில் எவ்வளோ டைப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா இழுத்து விடுற மாதிரி உள்ள டாய். இது வந்து பார்த்திங்கன்னா 3, ஒரு 6, 7 கிட்ட இருக்குது. நம்மளுக்கு ஸ்டிக்கர் டைப்பில் உள்ளது 2 தான் வந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ஏரோப்ளைன் மாதிரி வந்து இந்த இழுத்து விடுற மாதிரி அது வந்து ஒரு 3, 4 டாய்ஸ் வந்துடுச்சு. ராக்கெட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருந்துச்சு. இது 1 இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக் இது தண்ணியில் போட்டால் பெருசாகும் பார்த்திங்களா அது. ஸோ இது 2 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து 2 1 தான் வந்திருக்கு. சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துப்பாக்கி வந்து 3 இருந்துச்சு. அதுக்கடுத்து அதிகமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர்ஸ் தான். பாருங்கள், 3, 6, 9 கிட்ட ரப்பர்ஸ் வந்து இருக்குது. அது போக வந்து இந்த கவட்டை வந்து அது ஒரு 3 இருக்குது. இந்த மாதிரி ஒரு இழுத்து விடுறது அதுவும் சும்மா டாய்ஸ் தான் இது. அதுக்கடுத்து இந்த ஒரு டாய் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டனில் வந்து மாட்டுற மாதிரி நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆமாம், பாக்கெட்டில் வந்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பைடர்மேன், ஸ்மைலி அந்த மாதிரி உள்ளது வந்து நிறையா இருக்குது. இது ஒரு 5 கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்மைலி இந்த இது தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது ஸ்னேக்கும் இதுவும் தான். அது போக வந்து காத்தாடி இதுவும் ஒன்று தான் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி இருக்குது. இதை வந்து இப்படி வச்சுட்டு சுற்றி விடணும்னு நினைக்கிறேன். இப்படி சூப்பர். இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டு விளாட்றது பம்பரம்னு நினைக்கிறேன். இது இப்படி வச்சுட்டு பம்பரம் இது. ஸோ இதுவுமே 1 தான் இருந்துச்சு. அது போக வந்து இந்த ஸ்பின்னர் இது சும்மா நார்மலாக சுற்றி விட்ற ஸ்பின்னர் இதுவுமே பார்த்திங்கன்னா 1 தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இது 1 தான். இந்த மாதிரி தான் இது இப்படி தான் வச்சு சுற்றி விட்ற ஸ்பின்னர் இது. பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோதான். இது வந்து 1 தான் இருந்துச்சு. இதுனா பார்த்திங்கன்னா 1 டைப் தான் இருந்துச்சு. மித்தது ஃபுல்லாக ஏகப்பட்டது இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட டாய்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் என்னதுன்னு சொல்லிவிட்டு. இதை வந்து நம்ம வந்து பிரித்து வந்து விளாண்டு காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எல்லா டாய்ஸுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எல்லாமே டிஃப்ரென்ஸாகவும் வந்திருக்கு. சிலது தான் வந்து ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. மித்தபடி அந்த டாய்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு. சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து விளாண்டு காட்டுறேன் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதை வந்து நீங்கள் அதிகமாகவும் சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதி தான். இது வந்து ஒரு டாய்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக ஒரு ஃபன்னாக வந்து இது இன்றைக்கி வந்து பண்ணது. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.